சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்ட் தனியா மாறும். பாட்டிகள் சமையல் அந்த டேஸ்ட் தனியா மாறும். நம்ம கையில சாப்பிட்டுட்டீங்க, பாட்டி கையில சாப்பிட்டுட்டீங்க, அந்த டேஸ்ட் உங்களை மறக்க முடியுமா? அந்த ஒரு டேஸ்ட் விறகு. இன்னொன்று பட்ஜெட் ஃப்ரெண்ட். குழந்தைங்க முறையும் சாப்பிட்டுப்போம். எதுவுமே ஆகாது. காரம் சொல்லி வச்சாலும் காரத்தை போட்டு சாப்பிட்டாலும் எதுவுமே ஆகாது. குழந்தைங்களுக்கு வயிறு வலிக்கிறது, டிசென்ட்ரி மாதிரி ஆகாது. அது குழந்தைங்களுக்கு இங்கே வந்து பேர் அம்சவேணி. பாட்டியோடைய பேத்தி. பாட்டி வந்து ரொம்ப வருஷமாவே இங்க இந்த கடை போட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம என்ன சொன்னாலும் பாட்டி ரெஸ்ட் எடுக்கணும்னா அந்த ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. சண்டே ஒரு நாள் லீவு கொடுனாலும் லீவ் கொடுக்க மாட்டாங்க. சண்டேவும் தொடர்ந்து போட்டுட்டே இருப்பாங்க. இப்போ கேஸ் இல்லாததுனால சண்டேவும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரெஸ்ட்ன்றது பாட்டிக்கிட்ட இல்லை. ரெஸ்ட் எடுத்தாலுமே அந்த ஒரு மதியம் 1 மணி நேரம் அந்த மாதிரி தான். நைட் 1:30 மணி வரைக்கும் கடை இருக்கும். அதுக்கப்புறமா மொல்ல மேலே எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு 2 மணிக்கு தான் வருவாங்க. வந்து காலைல 6 மணி வரைக்கும் தான் தூங்கும். அதுக்கப்புறம் திரும்பி எழுந்திரிச்சு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். எல்லாம் சட்னிலேருந்து எல்லாமே கையில தான் ஆட்டுவாங்க. எதுவுமே வந்து கிரைண்டர்ல அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாமே எதுவும் எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணுறது தான். மாவுலேருந்து எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணி மாவு வந்து பெரியம்மா ஆட்டிடுவாங்க. சட்னியெல்லாம் எங்கள் அம்மா ஆட்டிடுவாங்க. பார்சல் வந்து நாங்கள் கட்டி கொடுக்க வந்துடுவோம். பாட்டியால் இப்போ முடியாதனால தான் நாங்கள் செய்கிறோம். இல்லைன்னா பாட்டியை முன்னாடியே செஞ்சுக்குவாங்க. ஒருத்தவங்களும் எல்லாமே சப்பாத்தி பூரியெல்லாம் அம்மா செஞ்சு கொடுத்துரும். நாங்கள் எல்லாம் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து செய்கிறோம். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு கேஸ் விலை, விறகு விலைலாம் எங்கேயோ போயிடுச்சு. அப்படி இருந்தாலும் என்னதான் காலங்கள் மாறினாலும் ஊருக்கு ஊர் இந்த மாதிரி நேரங்காலம் பார்க்காம உழைக்கிற பாட்டியை நம்ம பள்ளி பருவத்திலேருந்தே பார்த்துக்கிட்டு தான் வரோம். அப்படி கோவை கெம்பட்டி காலையில் கடந்த 55 வருஷமா இந்த குட்டி அழகான கடையை நடத்திட்டு வராங்க லக்ஷ்மி பாட்டியம்மா. ஆரம்ப காலகட்டத்தில் 1 ரூபாய்க்கு 4 படி அரிசின்னு ஆரம்பித்த இந்த பாட்டியம்மா இப்போ விலைவாசியெல்லாம் ஏறுறதுனால 1 இட்லி வெறும் 6 ரூபாய்க்கும் தோசை 13 ரூபாய்க்கும் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பாட்டியம்மா. நீங்க எத்தனை வருஷமா அந்த கடை? 55 வருஷம் ஆச்சு. 55 வருஷமா நடந்தது. 1 ரூபாய்க்கு 4 படி எடுத்துட்டு வியாபாரம். அப்பவே 1 ரூபாய்க்கு 4 படி எடுத்துருந்தீங்களா? நீங்க இந்த வயசுலயும் உழைக்கிறீங்கல்ல, என்ன காரணம் கண்டி இந்த வயசு வரைக்கும் நீங்க உழைக்கணும்னு ஒரு யாருங்க தனியா நின்று உழைக்கிறீங்கல்ல? ஆமாங்க. இந்த வயசுலயே தனியா நின்று உழைக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, எதனால? உங்களுக்கு கஷ்டமா தெரியலையா? கஷ்டம் பண்ண இல்ல. ஒரு நாள் கூட வீட்டுல உட்கார மாட்டேன். வியாபாரம் செஞ்சுட்டே இருக்கும். சும்மா இருக்கணும்னு ஒரு இது. ஆமா, நம்மளுக்கு பொழுது போகணும். வீட்டுல சொல்லுவாங்களா அவங்க? வீட்டுல பசங்க எல்லாம் இருக்கலாம், போட மாட்டேன்னு தான் சொல்றாங்க. நாம உட்காந்து போட்டு ஏதோ நம்ம செலவு தாக்கிட்டு குழந்தை பேச்சு பேருந்துகளுக்கெல்லாம் போட மாட்டேன். அதுக்காக உட்காந்து வியாபாரம். பசங்க என்ன சொல்றாங்க? பசங்க வேண்டாம்னு தான் சொல்றாங்க. நான் தான் போடுறேன் ரொம்ப கட்டாயமா. ஆனா இவ்வளவு கனல்ல இருந்து நீங்க வேலை பாக்குறீங்கல்ல? ஆமாப்பா. உங்களுக்கு கஷ்டமா ஒரு நாள் கூட? அதெல்லாம் ஒரு கஷ்டமெல்லாம் இல்லப்பா. கஷ்டமே எனக்கு தெரியாது. இப்ப என்ன விலைக்கு கொடுக்குறீங்க? இப்பங்களா 13 ரூபா தான் தரேன். தோசை 13 ரூபா. தோசை 13 ரூபாங்களா? ஆமா. இட்லி 6 ரூபா. விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சுல இன்னமும்? இங்க பக்கம் ஏரியா அப்படிதான் போக ஓடி பாவம் எல்லாம் கலாச்சி வேலை. அது பார்த்து நம்மளுக்கு ஒரு அளவா பத்து கிடைக்கதான் போகும். அதே போதுங்கிறீங்களா? இட்லின்னா எவ்வளவு விலைங்க? இட்லி 6 ரூபா. இட்லி 6 ரூபா தாங்களா? சப்பாத்தி பூரி அது 25 ரூபா ஜோடி. 25 ரூபா. எத்தனை மணிக்கு நீங்க ஆரம்பிக்கிறீங்க கடை? இங்கங்களா 7:30 மணி ஆகுது. எல்லாமே ரெடி பண்றதுக்கு நீங்களே ரெடி பண்ணிக்கிறீங்களா? பேச்சு மருமக்கா எல்லாம் குறைஞ்சு வைப்பாங்க. நான் உட்காந்துருவேன். அவங்க எல்லாம் செஞ்சு கொடுங்க. காலைல இந்த சட்னி அரைக்கிறது அந்த வேலையெல்லாம் நீங்க? காலையில் வேலை இல்லை, ஒரு நேரம் தான். ஒரு நேரம் தான். நைட்டு மட்டும் தான் கடை இருக்கு. சட்னி வேலையெல்லாம் எங்களுக்கு மித்த வேலையெல்லாம் மருமக்கம் மறுப்பங்க. பேச்சு பண்ணி பார்த்து கட்டுவா. கணக்கு தெரியாது எனக்கு. அவங்க கணக்கு சொல்லி வாங்குவாங்க. அதான் அது இந்த வியாபாரம் செஞ்சு விடக்கூடாதுன்னு வியாபாரம் செய்யறேன். வைராக்கியமா இருக்கீங்க. ஆமா. என் பேர் அம்சவேணி. பாட்டியோடைய பேத்தி. பாட்டி வந்து ரொம்ப வருஷமாவே இங்க இந்த கடை போட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம என்ன சொன்னாலும் பாட்டி ரெஸ்ட் எடுக்கணும்னா அந்த ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. சண்டே ஒரு நாள் லீவு கொடுனாலும் லீவ் கொடுக்க மாட்டாங்க. சண்டேவும் தொடர்ந்து போட்டுட்டே இருப்பாங்க. இப்போ கேஸ் இல்லாததுனால சண்டேவும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அது ரெஸ்ட்ன்றது பாட்டிக்கிட்ட இல்லை. ரெஸ்ட் எடுத்தாலுமே அந்த ஒரு மதியம் 1 மணி நேரம் அந்த மாதிரி தான். நைட் 1:30 மணி வரைக்கும் கடை இருக்கும். அதுக்கப்புறமா மொல்ல மேலே எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு 2 மணிக்கு தான் வருவாங்க. வந்து காலைல 6 மணி வரைக்கும் தான் தூங்கும். அதுக்கப்புறம் திரும்பி எழுந்திரிச்சு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். எல்லாம் சட்னிலேருந்து எல்லாமே கையில் தான் ஆட்டுவாங்க. எதுவுமே வந்து கிரைண்டரில் அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாமே எதுவும் எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணுறது தான். மாவுலேருந்து எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணி மாவு வந்து பெரியம்மா ஆட்டிடுவாங்க. சட்னியெல்லாம் எங்கள் அம்மா ஆட்டிடுவாங்க. பார்சல் வந்து நாங்கள் கட்டி கொடுக்க வந்துடுவோம். பாட்டினால இப்போ முடியாதனால தான் நாங்கள் செய்கிறோம். இல்லைன்னா பாட்டியை முன்னாடியே செஞ்சுக்குவாங்க ஒருத்தவங்களும் எல்லாமே. சப்பாத்தி பூரியெல்லாம் அம்மா செஞ்சு கொடுத்துரும். நாங்கள் எல்லாம் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து செய்கிறோம். அப்பாங்களும் சொல்லுவாங்க, அம்மா கேட்காது பாட்டி வீட்டில் ரெஸ்ட் எடுக்காது. பாட்டி பட்டுக்கடி வேலை செஞ்சுட்டே கொஞ்சம் வேலை. அது பாட்டிக்கு தான், பாட்டி கிட்ட தான் கேட்கணும். பாட்டியோட இது அவங்களுக்கு எப்படி கண்டுபிடியாதுன்னு தெரியல. மற்ற கடையில ரேட் அதிகமாக தான் இருக்கும். இங்க வந்து பாட்டி வந்து மினிமமா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் இங்க வந்து அதே தான் சொல்லுவாங்க, இந்த ரேட்டு. சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாமே வராங்க. ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்ககிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னாவே தெரியும். வரவங்க எல்லாம் சொல்லுவாங்களா அவங்கள பத்தி? பாட்டியம்மா என்ன வயசு நல்லா உழைக்கிறாங்க. பாட்டி உழைக்கிற பரவாயில்ல பாட்டி. அந்த பாட்டி பேத்தி பேரங்கெல்லாம் வராங்கல்ல, எல்லாம் வர்றவங்க இப்படிதான் சொல்லுவாங்க, இந்த வயசு இந்த பாடுபடுறிய பாட்டின்னு சொல்றாங்க. ஆனாலும் கஷ்டம் பார்க்காம உழைக்கிறீங்க. நம்மளுக்கு கஷ்டம் பண்ண தெரியலப்பா. வீட்டுல உட்காந்தா கஷ்டம் தெரியும். வியாபாரம் செஞ்சுதான் கஷ்டம் தெரியும். ஒரு நாள் நீங்க லீவ் போட்டனாலும் உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? வீட்டுல தூங்கிட்டே இருப்பேன். வெளியே எங்க போக மாட்டேன். வீட்டுல தூங்கிட்டே இருப்பேன். ரெஸ்ட்ங்கிறதே கிடையாதுங்களா? ரெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் 2 மணி நேரம் தூங்குவேன். 1 மணிக்கு தூங்குவேன். 6 மணிக்கு எழுந்திருப்பேன். 10 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு ஒரு சாப்பிட்டுட்டு ஒரு 12 மணி 1 மணிக்கு தூங்கினாங்கன்னா ஒரு 2:30 மணிக்கு எழுந்திருப்பேன். அப்ப இருந்து இந்த 6:30 மணி வரைக்கும் வேலை. இவங்களே செய்ய மாட்டாங்க. அந்த வேலையில் நான் தான் செய்வேன். நீங்க மட்டும் செய்வீங்க. இவங்களையும் கொண்டு வந்து சேர்த்தது பண்றது. கேஸ் அடுப்பு இல்லாம நீங்க இன்னமும் விறகடுப்புலயே சமைக்கிறீங்களா? ஆமா, நம்ம கிச்சன் சவரியா கேஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கிறதுப்பா தெரியாது. ஆஃப் பண்றது இப்படி கழுத்துறது. உங்களுக்கு அப்பத்துல இருந்து இந்த இதுல சமைச்சு? ஆமா, இதே. ஆனா இதுல சாப்பிடுற ருசியே தனியா தானே இருக்கும். இதுல இருக்கிற ருசி எனக்கு கேஸ்ல வராது. கேஸ்ல இருக்காதுங்க. அதனால ஆளுங்க வர்றது. இப்பங்கிறது வந்து உடலுக்கான ஒரு இதுதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று உணவு, அதில் நிறைய பேருக்கு வந்து காசுக்காக பார்க்கறது ஒன்று இருக்கு. இன்னொன்று அதில் ஒரு இந்த விலைக்கு நம்ம கொடுக்கும்போது மக்கள் சாப்பிட்றாங்க இல்லையா, சாப்பிடும்போது அதில் ஒரு திருப்தி அவங்களுக்கு இருக்கிறது தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. 2வது இந்த சமையல், நிறைய பேர் கேஸ் அது இதுன்னு செய்யும்போது நம்ம விறகடுப்பில் சாப்பிடும்போது அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு இது, அந்த ஒரு ஃபீல் ரொம்ப வருஷமா இருக்கு. எல்லாருமே கேஸ்க்கு மாறிட்டாங்க. இந்த 2026லயும் இன்னும் விறகு தான் சமைக்கிறாங்க. அதுதான் சொல்றேன். அதுதான் என்னன்னா, நமக்கு அந்த விறகடுப்புல சாப்பிட்றதுக்கான ஒரு சுவை இதெல்லாம் வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அது பாரம்பரியம் அப்படிங்கிறது தெரியறது இல்லை. இந்த நிறைய மசாலா போடுறதுதான் ஒரு டேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு டேஸ்ட்ங்கிறது வேற. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. இன்னொன்னு எனக்கு தெரிஞ்சு, நான் இன்னும் மேரேஜ் ஆகலைன்னு வச்சுக்குவேன். என்னுடைய வாழ்க்கையில அதிகப்படியா நான் சாப்பிட்டது கடைகள்ல தான். ஊறி போடணும். பாட்டி சாப்பிட்றதுக்கு அவங்க எப்படி சொல்லணும் பண்றாங்க. அதெல்லாம் சுகாதாரங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அது பார்க்கும்போதே நம்மளோட வீட்டுல உட்காந்து சாப்பிட்ற ஃபீல் வரும். அவ்வளவுதான், நம்ம வீட்டுல உட்காந்து சாப்பிட்ற ஃபீல் வரும். மற்றபடி எனக்கு பெருசா ஒன்றும் இதான் அந்த சுகாதாரம் வந்து நிறைய பேர் அந்த கிளவுஸ் போடுறது பண்றதுன்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. பரிமாறுறதுலயே நம்ம கேட்டு கொடுக்கறதுலயே அவ்வளவுதான். என்ன கொஞ்சம் சாப்பிடணும்னா கொஞ்சம் கூட்டம் இருக்கிற டைம்ல வந்தா கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி உட்காந்து சாப்பிட்டு போறதா. எல்லாத்தையும் நல்லா சகஜமா பேசுறாங்க. ஆமா, அது அவங்க இன்னொன்னு சில பேர் வந்து அவங்க நம்ம கேட்கறதா சரியா கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அது அவங்களோட ப்ரெஷர். அந்த ஒர்க் பண்ணணும், நிறைய பேர் எடுத்து கொடுக்கணும், செஞ்சு கொடுக்கணும். அந்த ஒரு இது. இன்னொரு குவாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்திருக்கேன்னா எனக்கு கொடுத்துட்டு தான் இன்னொரு ஆளுக்கு கொடுப்பேன். அது வரைக்கும் அவங்க மைண்ட் எங்கிட்ட இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபீல் நானும் பார்த்துருக்கேன். நம்ம கட்டி கொடுத்துட்டா. ஆமா.
இப்போ 4 பேர் வந்து சாப்பிட்றாங்கன்னா அந்த 4 பேர் கொடுத்துட்டு தான் எனக்கே கொடுப்பாங்க. இங்க நம்ம நான் சாப்பிட்ருக்கேன்னா எனக்கு கொடுத்து முடிச்சோடனே இன்னொருத்தர் கொடுப்பாங்க. வேர்ல்ட் ஃபைட்டிங் அந்த மாதிரியான ஒரு இது அப்படின்னா அவங்க ஃபோக்கஸ் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்ற ஒரு இது. அம்மா ஏண்டா இன்னொன்னு இந்த பூரி போடுறாங்க, போட்டு வச்சு தரது கிடையாது. சுட சுட நமக்கு வந்துட்டே இருக்கும். நம்ம எத்தனை பூரி கேட்கணுமோ அத்தனை சூட போட்டு இட்லி அதே மாதிரி தான். ஆனா அந்த பாட்டியோட சமையல்தான் இங்க உங்க ஃபுட்டுல வருது. சரிங்களா? இவரு வந்தாலும் சரி, நான் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் இங்க பழக்கப்பட்டவங்க லேட் ஆனாலும் ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. 50 ரூபா வந்து வயிறு போதுங்களா? அது ஒரே காரணம் தான் இவங்க ஸ்பெஷல். மற்ற எல்லா கடையும் பார்த்தீங்கன்னா இப்போ தோசை கேஸ் டிமாண்ட் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து 15 ரூபா பண்ணிட்டாங்க. சோள தோசை 20 ரூபா, தக்காளி தோசை தான். தோசை 13, ஆப்பம் 13, பூரி 13, தக்காளி தோசை 13, ஆம்லெட் 15 ரூபா. மற்ற எல்லா கடையும் 20 ரூபா. ஆம்லெட் கடைக்கு ஆம்லெட் எது வாங்கினாலும் நெட்டு 15 ரூபா. குருமாக்கு குருமா இருக்கும், சப்பாத்தி போடுவாங்க, குருமா இருக்கும். பூரி கடையை மசாலா போட்டு அது மாதிரி கட்டி தருவாங்க. மற்றவங்க கடையில் தருவாங்கன்னு சந்தேகம் தான். முதல்ல இங்கே சாப்பிட்டுருந்தேன். அப்புறம் வேற ஒரு இஷ்யூனால இங்கே மறுபடியும் ஒரு 20 கடைக்கு சாப்பிட்டேன். 50 ரூபா இருந்தா திருப்தியா சாப்பிடுங்க. வயிறு பூசமாகுது, அன்ஈஸியா இருக்கு, நெஞ்சு அடிக்கிறது அதெல்லாம் அதனால 2 ரூபாய்க்கு வந்து இருக்கிற எல்லாருமே 2 ரூபாய்க்கு சாப்பிட்றவங்க தான். அவங்களும் வந்து பேசுவாங்க, பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிட்டு தான் போவாங்க. உங்க மாதிரி எல்லாம் வருவாங்க. ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க வந்து உங்களை பார்த்துட்டு சாப்பிட்டு அவங்க கார்ல வருவாங்க, சாப்பிடுவாங்க. அவங்களும் பேசுவாங்க. எப்ப இந்த வயசுல வேலை செய்வாங்க. நம்மளுக்கு நேரம் போகணுப்பா, நேரம் வேலை. நம்மளுக்கு வீட்டுல இருக்கிறத பிடிக்காதுப்பா. நம்ம வேலை செஞ்சுட்டே இருப்போம். நேரமும் வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க. இந்த கேஸ் தட்டுப்பாடு வருது, விறகு வந்து ரேட் ஏத்திட்டாங்க. ஆமாப்பா, என்ன சொன்ன 15 ரூபா செய்யணும், 13 ரூபா செஞ்சாலே பாவம். உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுங்களா? எப்படி நான் சொல்றேன், நம்மளுக்கு ஒரு அளவு 10 ரூபா கிடைச்சா போகுது. அந்ததே போகுது. சம்பாதிச்சு கேட்டு போறோம்மா இந்த வயசுல. எதை 4 பேருக்கு கொடுக்குறது கிடைச்சா போகுது. அந்த அளவுக்கு தான் வியாபாரம் செய்யறேன். நிறைய பேர் உங்களை தேடி வராங்க. ஆமா, மாம்பழம் வர்ற ஆளு கணக்கா இப்படி இருந்தாலும் வருவாங்க. 12:30 மணிக்கு பாட்டிக்கு வந்துருக்குன்னு வருவாங்க. அம்மா ஒரிஜினல் டிசைனம்மா, ஏன் செய்யணுமா, மோடல் டிசைனோட ಇವರನ್ನ ನೋಡ್ಕೊಂಡ್ರೆ ಒಂದೋಟಮ್ಮ ಆಕ್ಚುಲಿ ಅದೊಂದು ಏನ್ ಕಟ್ತಾರೆ ಎಲ್ಲ ಅದೇ உட்காருங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாரோட மனசுலையும் ரொம்ப இடம் பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த பாட்டியோட கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷனும் அப்புறம் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். நான் உங்கள் MS சூர்யா.